பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 20ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ரகசியமான தீர்வு அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் எட்டப்படும். அதாவது ஏதாவது சண்டை போடணும்னு பிளான் பண்ணாலும் அது வேண்டாம், கொஞ்சம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். பேசிக்கலாக இன்றைய நாள் நிறைய பேருக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள், கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் புக்கு வாங்கி நல்லா படிப்பீங்க, ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் கொடுக்கும், பிளான் பண்ணுறதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியால் நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களால ஈஸியா செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்று நுணுக்கமான அறிவு. புதன் இந்த நட்சத்திரம் கேது, மக நட்சத்திரத்துல புதன் இருக்காரு அப்படின்னா உங்களுடைய அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் ரொம்ப டீடைல்டா இருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு டாக்டரா இருந்தீங்கன்னா 2 நாள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வேண்டியதே இல்லை, சும்மா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி ஆசிரியர்களா இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். யூ வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த நாள் ரொம்ப சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அருமதியான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு ஆற்றல் அதிகமாக இருக்கும், நுணுக்கமான பேச்சு. அதே மாதிரி தனப்பிராப்தமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள்ல பணம் சம்பாதிப்பீங்க. குடும்பத்துல உங்க பேச்சு மற்றவங்களை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும். எந்த விதமான தயக்கம், பயம் இதெல்லாம் இருக்காது. மோரர்லெஸ் இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். எந்த பாதிப்பும் கொடுக்காது. மோரர்லெஸ் இட் வில் பி குட் அப்படின்னு சொல்லலாம். உங்க பேச்சுனால இன்றைய நாள் பல பேர் வந்து உங்களை பாராட்டுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள். ஏன்னா இன்றைய நாள் அறிவு கூர்மை மிகுந்த ஒரு ஆளாக இன்றைய நாள் பார்ப்பீங்க. அதுவும் புக்கு, டாக்குமெண்ட், ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள், சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள், கிராமப்புறங்கள்ல வசிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி, இந்த நாள் ரொம்ப அறிவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால எல்லாருமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் கேட்பாங்க. மகேஸ்வரன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் இன்றைய நாள் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறது. உடம்பு சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியமான சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அம்மா மூலியமாக, வீடு மூலியமாக, நிலபலன்கள் மூலியமாக ஏதாவது ஒரு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் பயணங்கள்ல விரயங்கள் செய்வீங்க. இரவு நேரத்துல சாப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் இரவு லேட்ல சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷனை காட்டுறது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் மிகுந்த ஒரு நாள் சொல்லலாம். மிகப்பெரிய லாபம். அந்த லாபத்தை மறுபடியுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா போட போறீங்க. எல்லாருமே உங்களுக்கு நட்பா மாறுவாங்க. அந்த நட்பு உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மன திருப்தியை கொடுக்கும், பலவிதமான நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வியாபாரத்துல நல்ல அபிவிருத்தி உண்டு. ஏன்னா 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானத்துல புதன் இந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது நட்சத்திரமாக இருக்கிறதுனால டீடைலிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு, ஆடிட்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு, அதே மாதிரி கட்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு, எடிட்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நுணுக்கமா இந்த நாள் வேலை செய்வீங்க. அதனால இந்த நாள் பாராட்டுகள் கண்டிப்பாக குவியும். தனப்பிராப்தமும் நன்னா இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யமும் நன்னா இருக்கக்கூடிய
அற்புதமான நாள் சொல்லலாம். காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் நல்லா இருக்கிறது. தூரதேச பிரயாணம், நல்ல விஷயங்கள்ல நிறைய பிரயாணம் செய்வது, குடுக்கல் வாங்கல் சக்சஸ் கொடுக்கறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீக பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், எழுத்து, டாக்குமெண்ட், ஓவியம், லைப்ரரி இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு விரும்புவீங்க. பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் ட்ரெயின்ல எல்லாம் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் எழுத்து பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், டாக்குமெண்ட்ல ஏதாவது சின்னதா பிழை நடக்கும், சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு நம்ம கூட தேவையில்லாம சண்டை போட்ட மாதிரி ஃபீல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானகம். கலத்திரஸ்தானத்துல 7ஆம் இடம் நல்லா இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு ஃபேமிலியில கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா நடக்கும். குழந்தை பிராப்தம் இல்லைன்னா அது நடக்கும். குடுக்கல் வாங்கல் சக்சஸ் கொடுக்கும். புதன் என்றால் அது பிசினஸ்கான கிரகம். புதன் என்ற நாள் நல்லா பிளேஸ் ஆயிருக்க, நல்ல பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் சம்பந்தப்பட்ட உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏதோ பண்ண போறோம் ட்ரை பண்ணி லாஸ்ட்ல சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கணும். யார் மேலேயும் டவுட் படாதீங்க. மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நல்லா இருக்கும். மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் அதாவது வேலையில் மட்டுமே அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் இருக்கும். வீட்டுல தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க, இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ஆக்சுவலா சொல்லும்பொழுது 5ஆம் இடம்னா குழந்தை பிராப்தம், காதல். நிறைய பேர் இந்த ஃபெலோப்பியன் டியூபியூல்ஸ்ல குழந்தை கன்சீவ் ஆகி டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அதாவது அபார்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி நபருக்கெல்லாம் இன்றைய நாள் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைய நாள் போய் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இந்த நாள் மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, தெய்வ அனுகிரகம் உண்டு. அதுக்கும் மேல ஹயக்ரீவருடைய பரிபூர்ண அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.